கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயுவுக்கு நிருபம் அதில் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, கிருபை நம்மை பரிபூர்ணமாய் வைத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ராஜாவுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பரிபூரணத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பரிபூரணத்தை பெறுவதுதான் சபையிலே நாம் அங்கமாய் இருக்கிறோம். ஏனென்றால் பரிபூர்ணம் உடையவர்கள்தான் பரிபூரணராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அப்போ நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று என்று சொல்லுகிறார். ஆக கிருபையில வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்கும் ஒரே கிருபையா அப்படின்னா இல்ல. நல்லா கவனிக்கணும். தேவன் கிருபையை கொடுக்கிறவர். தேவன் பட்சபாதம் இல்லாதவர். தேவன் மாறாதவர். ஆனால் கிருபையை பெறுகிறவர்களுடைய மனநிலையை பொறுத்து, கிருபையை பெறுகிறவர்களுடைய அந்த மனதை பொறுத்துதான் கிருபையினுடைய அளவுகள் இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அவர் பெருகிற்று என்று சொல்லுகிறார். தீமோத்தேயு கிட்ட சொல்றாரு, தேவனுடைய கிருபை என் மேல பூரணமாய் பெருகிருக்கிறது. நான் என்னைக்குமே ஏசப்பாவுடைய கிருபையில நான் பரிபூரணமாய் இருக்கிறேன். கரங்களை துறையாமன்னு சொல்லாமா? அன்பானவர்களே, நீங்கள் கிருபையினுடைய பரிபூரணத்தை நீங்கள் உணர்ந்தால்தான் நாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள, எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை பெருகுது, எப்ப ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை பெருகி பரிபூரணத்தை அடைவான் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு ராஜா மேல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம், அவரே எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அவர் தேவனுடைய குமாரன் என்று அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்திலும் அவர் மேல வைக்கிற அந்த அன்பு, அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற அன்பு, இந்த உலகத்தில் அவர் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தில் நான் பரிபூர்ணமாய் நான் செயல்படுத்துவேன் என்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கக்கூடிய அந்த அன்புல தான் கிருபை பெருகி நான் பரிபூரணத்தை அடைவேன். இப்ப சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் இங்க சொல்றாரு, கிருபையை குறித்து பேசினாவே உடனே அங்க நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க. 15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி. நல்லா கவனிங்க. கிருபை அப்படின்னாவே யார் மேல கிருபை வரும், யார் மேல தேவனுடைய கிருபை பெருகும் என்றால் நான் பாவி என்கின்ற உணர்வு அடைந்தவர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு மேல கிருபை பெருகுது? நாம் பாவி என்கின்ற அந்த உணர்வு யாரெல்லாம் அடைந்திருக்கிறார்களோ அவர்கள் மேல இயேசு ராஜாவும் மேல வைக்கிற அந்த விசுவாசத்திலும் அவர் மேல் நாம் காண்பிக்கிற அந்த அன்பிலும் இந்த கிருபை பெருகி 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 நம்மை பூரணப்படுத்தும். தேவனுடைய கிருபை நம்மை பரிபூரணமாய் பார்க்கிறது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், தேவன் பரிபூரணர். அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிபூரணர்களே. ஆமேனா? அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறது அப்படின்னா உன் மேல கிருபை இல்லை. அப்ப கிருபை வந்துச்சுன்னா ஒரு மனுஷன் கிருபையை பெற்றுக்கொள்வானே, ஆனால் அவன் கிருபையின் மேல் கிருபை பெற்று அவன் பரிபூரணத்தை அடைந்து விடுவான். அப்படியானால் ஏன் இன்னைக்கு என் வாழ்க்கையில பரிபூர்ணம் இல்லை? எங்கேயோ ஒரு குறை இருக்கிறது,
இன்னமும் என் வாழ்க்கையில ஒரு குறை இருக்கிறத மாதிரி தெரியுது, அல்லது இருக்கிற எல்லாமே என்னை விட்டு என் கைவிட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இங்க பவுல் நல்ல அறிக்கை செய்கிறார். எப்பா, நீதிமானுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். நீதிமானுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்படும், எல்லாமே அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்படும். ஆனால் நான் பாவியா இருக்கிறதுனால கிருபையினால தான் எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். எத்தனை புரிஞ்சுது? யார் நீதிமான் என்றால், இந்த உலகத்துல தேவனால் அனுப்பப்பட்டு தேவ சித்தத்தை செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவே நீதிமான். அப்படியானால் நீதிமானுக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், நீதிமானுக்கு தான் எல்லா மகிமையும் கிடைக்கணும். ஆனால் நான் பாவியா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வுல தேவனுடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு கிருபையை பத்தி பேசினா நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. என்ன? ஹைப்பர் கிரேஸ், கிரேஸ் 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 கிரேஸை பத்தி பேசுறாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, எல்லாமே கிரேஸ் தான், எல்லாமே கிருபை தான், எல்லாமே உண்டாக்கப்பட்டது எல்லாமே கிருபையில் தான் உண்டாயிருக்கிறது. எப்பொழுதுமே பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? தேவன் கொண்டு வருகிற சத்தியத்துக்கு நேரம் அப்படியே அகைன்ஸ்டா என்ன பண்ணுவான்னா, ஒரு பொய்ய உண்டாக்கி ஜனங்களை குழப்பி விட்டுருவான். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசு என்ன பண்ணுவானா, எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை. கிருபைனா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். கிருபைனா என்ன அப்படின்னா இலவசம். இலவசமா, நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு, இலவசமா இலவசமா கொடுக்கறதுக்கு பேர் தான் கிருபை. உனக்கு தகுதியே கிடையாது, ஆனா உனக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு பேர் தான் கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு பாயிண்டா புரிஞ்சுங்க. எல்லாமே கிருபை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஜெயங்கொண்டவர். எல்லாவற்றையும் தேவன் அவருடைய பாதத்தின் கீழே ஒப்புவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் தன் பாவங்களை உணர்ந்து, அப்பா நான் பாவியா இருக்கிறேன், இந்த உலகத்துல எல்லாருமே பாவிகள், நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல எல்லாருமே பாவிங்க. ஆனா எல்லாரையும் விட நான் பிரதான பாவி அப்படின்னு சொல்லி உன் மனதுல ஏசப்பாவுடைய கிருபைக்கு நேராக நீ போவேன்னா, அவருடைய அன்புல அவரை நேசிக்கிற தேவனை நேசியுங்கள், கிறிஸ்து இயேசுவை நேசியுங்கள், கிறிஸ்து இயேசுவில் அன்பு கூறுங்கள், அவர் மேல வைக்கிற விசுவாசத்துல பெருகுங்கள். அப்படி பெருகும் போது தேவன் நம்மை பரிபூர்ணத்துக்கு நேராக நடத்துகிறார். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க. அப்போ என்கிட்ட ஒரு நீதியுமே கிடையாது, ஆனால் எல்லா ஏசப்பாவுடைய கிருபை, என் தேவனுடைய கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹைப்பர் கிரேஸ், அப்படி ஹைப்பர் கிரேஸுக்கும் கிரேஸுக்கும் என்ன டிஃபரண்ட்? கிருபை அப்படின்னா யாரு மேல கிருபை பெருகும்னா, ஆண்டவரே நான் பாவம் செய்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் பாவம் செய்திருக்கிறேன். இரண்டாவது படி நான் பாவியா இருக்கிறேன். நாமெல்லாம் பாவம் செய்வோம்னு தேவன் நல்லாவே தெரியும். ஆனாலும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலியின் மூலமாய் நம்மை பரிபூர்ணமாய் தான் பார்க்கிறார். நாமெல்லாம் பாவம் செய்ய, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பாவம், எவ்வளவு அக்கிரமம் நடக்குது. நல்லா கவனிங்க, எவ்வளவு கொடுமைகள் நடக்குது. இந்த எப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பலவீனமான இருதயம் உடையவங்களாம் எனக்கு அது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதையுமே வெடிஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நல்லா மறுபடியும் சொல்றேன், எல்லாமே கிருபை. எத்தனை பேர் இந்த கிருபையை நோக்கி பார்த்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் நான் பாராட்டி இருக்கிற இந்த கிருபையை பற்றி கொண்டு என் அண்டையிலே வருகிறார்கள் என்று சொல்லி தேவன் பொறுமையா காத்திருக்கிறார். ஆண்டவரே என்கிட்ட ஒரு நீதி இல்லை, எல்லாமே உங்க கிருபைப்பா அப்படின்னு சொல்லி பாவிகளை ரட்சித்தார். கவனிங்க, சபையை குறித்த பரிபூர்ணமான வெளிப்பாடு பெற்றவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல்.
சபையை குறித்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் கொண்ட அநாதி தீர்மானத்தினுடைய வெளிச்சத்தை எல்லாம் பெற்றவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் அறிக்கை செய்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமானது. அவர்களில எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளிலுமே நான் தான் பெரிய பாவி. நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு உன் பாவத்தை நீ ஒத்துக்கொள்ளுகிறியோ அந்த அளவுக்கு தேவ கிருபை உன் மேல பெருகும். நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிருபையை பெருகுவதற்கு பாவ உணர்வை மாத்திரம் கொடுத்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணம் குறையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எது குறையாது? பரிபூரணம் குறையாது. மறுபடியும் அந்த 1:14 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் நீ ஆராய்ந்து பார்க்காமல் இந்த கிருபையில பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஒரு மனுஷனும் பெற முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா, சபை யாருக்கானதுன்னா பாவிகளுக்கானது. ஆமேனா? பாவிகள் உள்ள வந்து மனம் திரும்புற இடம் தான் சபை. நான் பாவம் செய்திருக்கிறேனே ஆண்டவரே, என்கிட்ட நானே பாவியா இருக்கிறேனே ஆண்டவரே, முதல்ல நான் செய்த பாவம் தான் உன் கண் முன்னாடி வரணும். நீ கிறிஸ்து இயேசுவின் மேல இருக்கக்கூடிய விசுவாசமும் அவர் மேல வைக்கக்கூடிய அன்பு உனக்கு பெருகிடுச்சுன்னா நானே பாவி என்கின்ற சத்தியம் உனக்கு புரியும். இது எப்ப உனக்கு நல்லா பெருகும் அப்படின்னா, நீ சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கிறிஸ்து இயேசுவின் அவர் மேல இருக்கக்கூடிய விசுவாசத்தையும் அவர் மேல வைக்கக்கூடிய அன்பையும் நீ நல்ல சத்தியத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமும் அவரை நேசிக்கிற அன்பு உனக்குள்ள பெருக ஆரம்பிச்சிடும். இது பெருகிருச்சு அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணத்தை தேவன் கொடுக்க வல்லமை உடையவர். எழுத்தின்படியே உலகத்தில் நமக்கு பரிபூர்ணமாய் நம்முடைய குடும்பத்தை என்ன பண்ணணும்? அமைக்கணும். குடும்ப தலைவர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கரெக்டா இந்த கிருபையில போயிட்டு நல்லா ஓடி ஒளிஞ்சுக்கணும். நல்ல குடும்பத்தை கரெக்டா கட்டமைக்க கத்துக்கணும். அது பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும். இதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுமே பாவி என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதை நம்ம பார்த்துட்டோம். எல்லாருமே பாவி. எப்படி பாவி? சில பேர் என்ன தெரியுமா பிரச்சனை? நான் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணவே இல்லையே அப்படின்னு பச்சை பொய் சொல்லுவாங்க. நான் யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணலையே, நான் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு பச்சை பொய் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? யார் நீதிமான் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தினுடைய பிரமாணம் 10 கற்பனைய எந்த மனுஷன் நிறைவேற்றானோ அவன் தான் நீதிமான். நியாயப்பிரமாணம் தேவனுடைய நீதி. சரி, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? மனுஷனுக்கு மத்தியில உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அப்புறம் கொலை செய்யாதிருப்பாயாக, அப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்புறம் சொல்லுங்க பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாது ஒன்று இச்சியாதிருப்பாயாக. இந்த 6 கற்பனை மனுஷனுக்கானது. இதுல ஏதாவது ஒன்ன செஞ்சுட்டு ஒரே ஒரு கற்பனையை நீ மீறினாலும் அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கற்பனையுமே நீ மீறுகிறாய். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. இதுல ஒரே ஒரு கற்பனை, 10 கற்பனையில ஒரு கற்பனையை நீ மீறி செய்யற எல்லாத்தையும் செய்வேன்னு அர்த்தம். மனுஷன் வந்து பாவி, பலவீனமானவன். ஆனால் என்னைக்கு இந்த மனுஷன் உணர்ந்து அப்பா நான் பாவியா இருக்கிறேனேன்னு சொல்லி யாரெல்லாம் ஏசப்பா சமூகத்துக்கு வருகிறார்களோ அவர்கள் மேல பரிபூரண கிருபை வருகிறது. ஆமென் சொல்லாமா? எல்லாம் என்ன பாக்குறீங்களா? எல்லாம் இப்ப யாரும் பைபிளை பார்க்காதீங்க. இப்ப நான் சொல்றேன், சபையில் இருக்கிற அத்தனை பேருமே யாருங்க? பாவி என்று உணர்ந்தவர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யாரு? நான் பாவி என்று
உணர்ந்து ஏசப்பாவுடைய கிருபையை நம்பி வந்து எல்லாமே அவர் கொடுத்தது, எல்லாம் உங்க கிருபை கொடுத்தது ஆண்டவரே, என்கிட்ட ஒரு நீதி இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுடைய கிருபைக்குள்ள வந்தவர்கள். மறுபடியும் சொல்றேன், எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை. ஏன்னா என்னால ஒரே ஒரு நீதி, நியாயப்பிரமாணத்தின் ஒரு நீதியை நிறைவேற்ற முடியாது. காரணம், நான் ஒரு பாவியா இருக்கிறேன். ஆனால் என் கர்த்தருடைய கிருபை என் மேல பரிபூர்ணமா இருக்கிறது. எடுத்து வாசிக்க பல யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரத்துல 9வது வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள். நியாயப்பிரமாணமே உங்களை தீர்த்துறோம், நீ எப்படிப்பட்ட பாவின்னு சொல்லி. எப்படி வாசிக்க பார்க்கலாம்? எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளி. எப்ப கவனிங்க, எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுங்க. நியாயப்பிரமாணம் எத்தனை கற்பனை? கற்பனை எத்தனை கற்பனை? 10 கற்பனை. சொல்லுங்க, எத்தனை கற்பனை? 10 கற்பனை. இந்த 10 கற்பனை 613 கட்டளையாக இருக்கிறது. அது ஒன்னும் பிராக்டிக்கலா நம்ம செய்யும் போது 613 கட்டளையா இருக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 கற்பனையில ஏதாவது ஒரு கற்பனைய நீ மீறி செஞ்சிட்ட அப்படின்னாலே நீ குற்றவாளி. அல்லேலூயா சொல்லாமா? மறுபடியும் சொல்ற, கவனிச்சிருக்கீங்களா? என்னன்னு சொல்றாரு வாசிங்க. ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? இப்ப சொன்ன 10 கற்பனை கடகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10 கற்பனை கடகன்னு சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் நானே. 2வது, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 3வது, உன் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாங்க. இது தேவனுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய கற்பனை. நல்லா புரிஞ்சுக்கணும். கட்டளை, அந்த உடன்படிக்கை. எனக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருந்தால்தான் மீதி இருக்கிற 6 கற்பனை மனுஷங்க மேல அன்பு கூறுவேன். இந்த 6 கற்பனையில 1வது கற்பனை என்னது? உன் தகப்பனையும் உன் தாயையும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், எங்க அம்மாவை எங்க அப்பாவை நான் ஒரே ஒரு வினாடி கூட நான் கோச்சிக்கின்றே இல்லை. கை தூங்க பாக்கல யாரும். எங்க அம்மா எங்க அப்பா சொல்றது அப்படியே நான் செஞ்சேன். உனக்கு சோறை போட்டு பெத்து வளர்த்தெடுத்தா, விபச்சாரம் பண்ணி இன்னொருத்தன் ஒன்ன தூக்கின்னு கூடன்ட்ட, இன்னொருத்தன் வீட்டுக்குள்ள அத்துமீறி உள்ள நுழைஞ்சிட்ட. இப்ப கூட நான் யாருக்கு இந்த துரோகமும் பண்ணலையே. எப்படி உங்களை கிருபை பெருகும்? நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் எவ்வளவு நல்லவர்னா, நல்லா கவனி. இன்னொருத்தன் ஒன்ன தூக்கினுட்டல்ல, விபச்சார ஆவியது. அதான் நான் சொல்லிட்டே இருக்கனவே. பிள்ளைங்க காட்டி கொடுக்குறாங்க, அப்பா அம்மாங்க கூட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் கேஷுவல். இன்னைக்கு என்னது? இன்னைக்குன்னா என் புள்ள நான் ஊர்ல உலகத்துல அதை செஞ்சுட்டானா, அது விபச்சார ஆவின்னு அவனுக்கு தெரியல. லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜா? கவனிங்க கவனிங்க. நாங்க லவ் பண்றோமா, எங்க அம்மா எங்க அப்பா என்ன பண்ண அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்களா? அப்படியே இருக்குது. அப்படி எல்லாம் வீட்டை விட்டே ஓடி போயிருது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இப்ப கவனிங்க கவனிங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஆக நீதிமான் ஒருவனுமே கிடையாது. ஆக ஒண்ணுல நீ மீறினா கூட நீ திருட, நீ பொய்ய, நீ இச்சிக்கிறவன், இதுதான் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கப்படுவாய். ஆனா என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் பலவீனமானவன், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவர் இந்த மனுஷனுக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே பலியாகி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததினாலே பிள்ளைகள் மாம்சத்திய ரத்தத்தை உடையவர்களா இருக்க, அவரும் மாம்சத்திய ரத்தத்தை உடையவரா வந்து இந்த மனுஷனுடைய பரிபூர்ணத்துக்காக அவர் சிலுவையில பலியானார். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? யாம் பரிபூர்ணத்துக்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினார். இத புரிஞ்சுக்கணும். அப்பா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் பாவியா இருக்கிறேன் அப்படின்ற நல்ல உணர்வுள்ள இருதயம் இருக்குது பாருங்க.
எத்தனை பேர் ஒத்துக்க முடியும்? பாவியில கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்க கையை ஏசப்பா பார்க்கட்டும். அல்லேலூயா. டேய் கையை உயர்த்துங்கடா, வாலிப பிள்ளைங்களை கையை உயர்த்துங்கடா. சும்மா அசதியா உட்காந்துருக்காதீங்க. பாவியா இல்லையா நீ? உன் மேல கிருபை பெருகிருச்சு. அல்லேலூயா. நீ பரிபூர்ண அடைஞ்சிட்ட. எப்படி? உன் மனசுல ஆண்டவர் எல்லாமே யார் கொடுத்தது? இப்ப சொல்லு போகல, தேவன் யாருக்கு தான் கொடுப்பார்னா நீதிமானுக்கு தான் கொடுப்பார். அவர் நீதி உள்ள தேவன். உங்ககிட்ட ஒரு நீதியும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு நீதியும் இல்லையே. அப்படி இருந்தோம் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. உனக்கு மனைவியை கொடுத்துக்கிறாரு, பிள்ளையை கொடுத்துக்கிறாரு, வீடு கொடுத்துக்கிறாரு, வேலையை கொடுத்துக்கிறாரு, நல்ல சம்பளத்தை கொடுத்துரு. எல்லாமே யார் கொடுத்தது? இப்ப கிருபை. அல்லேலூயா சொல்லாமா? நீ கேட்கலாம், அப்படின்னா இப்ப நாங்கெல்லாம் இப்ப ஏசப்பா தான் கொடுத்தான்னு உள்ள வந்திருக்கிறோம், வெளியே இருக்கிறானே அவளை ஏசப்பா ஏத்துக்கலையே, அவன் எங்களை விட பயங்கர டெவலப்பா தானே இருக்கிறான் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். நல்லா கவனிங்க. அவனை உத்து பாரு, அவன் இல்லாம போயிடுவான்னு கர்த்தர் சொல்றாரு. தேவன் நம்மளை படைத்த நோக்கமே யான் கிருபை எவ்வளவு பெரியது என்பதை பார்த்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரை கிருபையை நோக்கி பார்த்தவுடைய சந்ததி இந்த பூமியில நிலைத்திருக்கும். அவனுடைய சந்ததி அழிஞ்சிரும். அப்பா என்கிட்ட நீ பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் நீதிமான் கிடையாது. பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும் தெரியுமா? ஏய் இதை செய்யாத, ஏய் இப்படி பண்ணாத, நீயே அவனை பார்த்து சிரிச்ச, நீயே அவளை பார்த்து, இதெல்லாம் போய் கேட்டு உட்காந்துருக்காதீங்க. முதல்ல முண்டங்க மாதிரி வேலை செய்யாதீங்க. பிள்ளைங்களை கிருபையை பற்றி கொள்ள சொல்லி கொடுங்க. உன் எதிர ஒருத்தரை பார்த்து சிரிச்சிட்டா உன் பிள்ளைய போய் அடிக்கிற. நீ பார்த்துக்கினே இருக்கிறியா? ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போதெல்லாம் எவனெல்லாம் பார்த்து சிரிக்கிறான்னு. மனிதனுக்குள்ள இருக்கிற பலவீனமே அவனுடைய பாவம் தான். முதல்ல இந்த பிள்ளைங்க மேல, இந்த பிள்ளைங்களுக்கு கிருபையை எப்படி பற்றி கொள்வது என்று சொல்லிக் கொடுங்கள். எப்பா உனக்குள்ள இருக்கிற பாவம்டா இது, என் மகளே இது உனக்குள்ள இருக்கிற பாவம் இது. ஆனால் நீ இயேசு ராஜாவை மாத்திரம் நீ நோக்கி பார்ப்பாயானால், அவருடைய கிருபை தான் எனக்கு எல்லாம் கொடுத்தது, நான் பாவியா இருக்கிறேன் சொல்லி அவரை பற்றி கொள்வாயானால் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்னு பிள்ளைங்களுக்கு கிருபையை சொல்லி கொடுங்க. ஆமென் சொல்லாமா? இந்த கிருபை என்பது இலவசம். இலவசமாய் தேவன் நம்மை பரிபூர்ணப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியம், எல்லாம் என் கர்த்தர் கொடுத்தது. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அதனால தான் நம்ம டெய்லி காலையில் எழுந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றோம். என் புருஷனுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் கொடுத்த என் மனைவிக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் கொடுத்த என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் கொடுத்த என் வேலைக்காக ஸ்தோத்திர. எத்தனை பேர் வேலைக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்க? உங்க ஓனருக்காக ஜெபம் பண்ணணும். உங்க ஓனருக்காக, உங்க லைன்ல இருக்கிற சூப்பர்வைசருக்காக, உங்க என்ஜினியருக்காக நீங்க டெய்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்க போகணும். எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. நமக்கு இதெல்லாம் கொடுப்பதற்காகத்தான் தேவன் அங்கெல்லாம் ஆயத்தப்படுத்தி இது ஒரு பயங்கரமான நெட்வொர்க் வேலையை கர்த்தர் பண்றாரு. ஆக ஒரு மனுஷனும் நீதிமான் கிடையாது, எல்லாருமே பாவிகள். எப்பொழுது ஒரு மனுஷன் மேல கிருபை பெருகும் அப்படின்னா, நான் பாவியா இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சமூகத்துல போய் நிற்கும் போது, எல்லாமே நீர் கொடுத்தது ஆண்டவரே, எல்லாமே நீர் தந்தது. ஆமெனா? எல்லாமே நீர் தந்தது. நல்ல ஆண்டவருக்கு மனசார சொல்லுங்க. எதையுமே நான் ஆயத்தப்படுத்தின்னு வரல ஆண்டவரே, ஆனா பாவத்தை மட்டும் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கங்க, உன் மேல பெருகிற கிருபை அவ்வளவு பெருசா இருக்கும். எல்லாமே இயேசு ராஜாவுக்குள்ள வந்தது. அவர் கொடுத்தார்னா கொடுத்தது தான். அதை எடுப்பதற்கு சத்துருக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரத்துல, ரோமருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 22 வாசிங்க பார்க்கலாம். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. என்னன்னு விசுவாசிக்கணும்? ஏசப்பாவை. நல்லா கவனிங்க. யான் பரிபூர்ணம் அவரே. ஆமெனா? எனக்கான எல்லா நன்மைகளும் அவரே. என் ஜீவன் என் இயேசு கிறிஸ்து, என் பரிபூர்ணம் என் இயேசு கிறிஸ்து. ஆமென். நல்லா கவனிங்க. நம்முடைய தேவன் பரிபூரணர். அவரை நாம் தரிசிக்க வேண்டுமே ஆனால் நாம் பரிபூர்ணமாக மனைவி கணவனுக்குள்ள சமாதானம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள சமாதானம், நமக்கு தேவையான வசதிகள்,
நமக்கு வாழ தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம மனசுக்குள்ள ஒரு நல்ல பரிபூர்ணமான சமாதானம் இருக்கணும். ஆக நம்முடைய வாழ்க்கையில பலிக்குமாம். என்னதான் பலிக்குமாம்? பலிக்கும் அப்படின்னா நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். எப்பொழுது? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலே. தொடர்ந்து வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் யாரு? எல்லாரும். அதுதான் சொல்ற, நீயே கொடும்பாவி, இன்னொருத்தருடைய பாவத்தை பத்தி பேசாதன்னு அதுதான் சொல்றேன். நீயே கொடும்பாவி, இன்னொருத்தன் பாவத்தை பத்தி பேசாத. எல்லாரும் பாவம் செய்து என்ன அற்று போனோமா? தேவ மகிமை அற்றவர்களாக. தேவ மகிமை அற்றவர்கள், நான் தேவனுக்கு சத்துருக்களாய் போய்விட்டோம். ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பலியாக்கி 24 வாசிக்க பார்க்கலாம். இலவசமாய். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். இதாங்க கிருபை. எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, இலவசமாய் என்னை. ஆமென். வாசிங்க பார்க்கலாம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நல்லா கவனிங்க. கொஞ்சம் சூடா தண்ணி எடுத்துனோம். நல்லா கவனிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, இலவசமாய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. சொல்லுங்க, நாம் எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? நீதிமான்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகர் என்று சொல்லி யாரெல்லாம் சபைக்கு வந்திருக்கிறார்களோ அவர்கள் யாருங்க? நீதிமான்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நமக்கு தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? சரி, இப்ப கவனிங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஒரு துன்மார்க்கன் என்ன செய்யறான் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த துன்மார்க்கன் என்ன செய்யறான்னா, தான் மனம் போன போக்கில் வெளியே இருக்கிறான். இந்த துன்மார்க்கனை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு, இல்லையா? எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அவனுக்கு என்ன நடக்க போகுது? 37ஆம் சங்கீதம், 37வது சங்கீதத்தில் அதுல 34ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். எப்பா துன்மார்க்கர் யார் சொல்லுங்க? கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளாதவன் யாரு? துன்மார்க்கன். சொல்லுங்க, யார் துன்மார்க்கன்? துன்மார்க்கன் யாரு? வாய்த்தன் சொல்லுங்கப்பா. துன்மார்க்கன் யாரு? கர்த்தருடைய கிருபையை, அவருடைய கிருபையில் தான் எல்லாமே இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அவருடைய கிருபையில தான் எல்லாமே இருக்கிறது. இந்த கிருபையை உணர்ந்து கொண்டு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் பரிபூர்ணமா இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் பாவங்களை. எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க சண்டை நடு ரோட்டில் நின்றுன்னு, அல்லது உங்க வீட்டுக்கார, அல்லது உங்க மனைவிய, அல்லது உங்க அப்பா அங்க அம்மா கூட சண்டைக்காரா இருப்பாங்க. அது கொலை பாதகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது கொடும் பாதகம். அது இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் துன்மார்க்க பலவந்தமா செய்வான். வீண் சண்டைக்கு போவான், வர சண்டையை விட மாட்டான். ஆனா நம்மெல்லாம் அப்படி அல்ல, கிருபையே சார்ந்து கொண்டு பயங்கரமா டைலாக்லாம் சொல்லுவான். நான் வீண் சண்டைக்கு போக மாட்டேன், வர சண்டையை விட மாட்டேன். வர சண்டையை நீ ஏன்டா விட மாட்டேன்? அவன் சொல்லுவான், நான் பெரிய நீதிமான்னு. உலகம் எப்படி இருக்குன்னா சுயநீதியில் இருக்குது. சுயநீதின்னு என்ன தெரியுமா? மனுஷனுக்கு முன்பதாக நல்லவன் மாதிரி நடிக்கிறது. என்னது? கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தின்படியே நடக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் செய்வான், மறைஞ்சு செய்வான், துணிஞ்சு செய்வான். இவன் தான் இந்த பொல்லாதவன். நீங்க நினைக்கலாம் அவெல்லாம் நல்லாகிறானே, அதெல்லாம் ஏசாப்பாவுடைய கிருபை, பட்சபாதம் இல்லாத தேவன். ஆனா அவன் சந்ததி அறுப்புண்டு போயிடும். அவன் சந்ததி பூமிக்கு வராது.
ஆனா நீங்களும் நானும் நம்முடைய சந்ததி என்றென்றைக்கும் இயேசு ராஜாவோடு கூட இந்த பூமியில ஆளுகை செய்ய போகிறது. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு கொடுத்தது எல்லாமே உங்க கிருபை ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், உன்னை உயிரோடு எழுப்புவார். நீ மரித்து போனாலும் உன்னை உயிரோடு எழுப்புவார். நீ உயிரோடு இருந்தாலும் உன்னை மகிமைப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த பூமியில ஆளுகை செய்யும்படிக்கு உன்னை அவர் அழைத்து கொண்டு வருவார். காரணம், கர்த்தர் உன் மேல வைத்த கிருபையை நீ பற்றி கொண்டாய். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க பாவி ஆண்டவரே, இந்த பைபிளை கையில தூக்கின்னு வரும்போதே நம்ம எல்லாம் பாவி ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நம்ம காண்பிக்கிறோம். இப்ப கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இப்ப 35 தொடர்ந்து வாசி. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழை. அதுன்னா தனக்கேற்ற நிலம். அவன் எப்படி துன்மார்கனா இருக்கிறானோ, அவன் என்ன சொல்றான், நான் சம்பாதிச்சேன், யான் கைபலன் சம்பாதிச்சது, யான் பணபலம் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கிருபையை அவன் அசட்டை செய்கிறான். இந்த பலவந்தன் தழைச்சிருக்கிறான், நல்ல செழிப்பா இருக்கிறான். பலவந்தன் நல்லா கவனிங்க. பலவந்தன் அப்படின்னா சண்டை போடுறவன், சண்டைக்காரன். இவன் என்ன பண்ணுவான் தான் சொல்றேன், வர சண்டையை விட மாட்டான், வீண் சண்டைக்கும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீண் சண்டையும் பண்ணுவான். இந்த பலவந்தன் என்ன செய்யறான்னா, கொடிய பலவந்தன துன்மார்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சையான மரத்தை போல் தழைத்தவனா இருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள் அப்படின்றார். கவனி கவனி, பாரு, நீ கண்ணோக்கி பாரு, அவன் ஒழிஞ்சிட்டான். உங்க கண்ணிலே ஏறெடுத்து பாருங்க. அப்படியே நம்ம ஊர்லயே கூட செக் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வந்து ஏசப்பாவுடைய அன்பை உணர்ந்து அவர் சமூகத்துல அவரை உயர்த்தாமல், இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லாமல், நான் உண்டு என் வேலை உண்டு, நான் உண்டு என் வேலை உண்டு, நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல, ஏமாத்திக்கின்னு உலகத்துல ஜனங்களை ஏமாத்திக்கின்னு தாறுமாறா ஓடினவெல்லாம் இன்னைக்கு இல்லை. அவனுக்கு கொஞ்சம் உத்து பாருன்றாரு, அவனுக்கு உத்து பாரு, அவன் இல்லை. ஆனா இயேசு ராஜாவுடைய கிருபையை பற்றி கொண்டு, நான் பாவி ஆண்டவரே, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தது நீங்க ஏசப்பான்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்த அந்த சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிங்களேன். அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அவன் தான் அழிஞ்சான், அவன் சந்ததி அழிஞ்சது. ஆனா நம்முடைய தலைமுறை கர்த்தரை ஆராதிக்கும். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நல்லா வீட்டில் உட்காந்து சத்தியத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்து நல்லா கவனிங்க. கிருபை எப்ப பெருகும்? நீ பாவத்தை உணரும் போது, நீ பாவி என்பதை நீ உணரும் போது கிருபை பெருகும். ஆனா இந்த ஹைப்பர் கிரேஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஹைப்பர் கிரேஸ்னு என்ன தெரியுமா? நீ பாவம் செஞ்சுக்கினே இருந்தா கூட கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாரு அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு காரியத்தை கொண்டு வந்து சபையில திணிச்சிட்டான். அதனால இன்னைக்கு கிருபை என்னாவே எல்லாருக்கும் பயத்தை உண்டு பண்ணிருச்சு. நீ என்ன பாவத்தை பண்ணிட்டு வந்தாலும், நீ பாவம் செஞ்சுக்கினே இருந்ததா கூட கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாரு. நீ இப்ப இனிமே செய்ய போற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து தான் கர்த்தர் பலியாயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி 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 என்ன பண்ணுவாங்கன்னா ஹைப்பர் கிரேஸ்ல கொண்டு போய், நல்லா மறுபடியும் சொல்றேன், நீ ஒரு முறை கர்த்தர் நீ வந்து நீ ரட்சிக்கப்பட்டோம் பரம ஈவை ருசி பார்த்து நீ பின்வாங்கி போயிட்டுனா உன்னை திருத்திருத்து கூடாத காரியம். நீ ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உனக்கு நல்லதுறான்றார் கர்த்தர். நீ சபைக்குள்ள வந்துட்டு அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்ளாம நான் கஷ்டப்படுறேன். இன்னைக்கெல்லாம் ரொம்ப இப்போ நம்ம ஆளுங்க குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கா இது ஒன்று கையிலே வச்சுருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா இன்னைக்கு வேலை, உடம்பெல்லாம் வலியாக இருந்துச்சா, அதனால் ஒன்று உள்ளே விட்டேன், எனக்கு வேறு வழி தெரியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படிலாம் சொல்லி தங்களுடைய பலத்தை நம்புவார்கள். இதெல்லாம் பொல்லாத பலவந்தன், இதெல்லாம் பலவந்தம் பண்ணுற காரியங்கள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புறதுக்கான அந்த ஒரு நல்ல இருதயம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாது.
அந்த பாவத்திலேயே உழன்று கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் நிருபத்தில், எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், நீங்கள் மதியற்றவர்களாய் இருந்தாமல், நீங்க முட்டாள்களாய் இல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில நிறைங்கன்ற கர்த்தர் சொல்றாரு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்தை குடிச்சு புட்டு உன் இளவயதின் மனைவிக்கும் உன் தோழிக்கும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமா இருக்கிறவருக்கு துரோகம் பண்ற துரோகியே. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் இவன் குடிக்கிறான் தெரியுமா? நல்லா கவனிங்க. கர்த்தர் கணவன் மனைவி ஒரே சரீரம், கணவன் மனைவி ஒரே சரீரம். இந்த மனைவியினுடைய போதையில தான் கணவன் இருக்கணும் தான் கணவன் மனைவியை படைச்சார் ஆண்டவர். ஆனா இவன் என்ன பண்ண, மதுபான வெறியில நிறைந்து இவன் விபச்சாரம் செய்கிறான். அது குடிக்கிறது என்பது பயங்கரமான விபச்சார ஆவி. அது குடிக்கிறது. நம்ம ஆட்கள் சகோதரிகளுக்கு இந்த உணர்வே இல்லாம அப்படிப்பட்டவங்களை சேர்த்து வச்சுக்கிறது, உட்காந்து உபவாசம் பண்ணி அழணும். இது பச்சை துரோகம். கர்த்தர் சொல்றாரு, உன் இளவயதின் மனைவிக்கு நான் நடுவா நிற்கிறேன். உன் இளவயதின் மனைவி என்பது அவளோடு நீ மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அந்த வசனத்தை வாசிப்பலாம். மல்கியா திருதர்சன புத்தகத்துல 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இல்ல 13 வாசி. நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கையில பிரியமா ஏற்றுக்கொள்ள மாட்டார். காணிக்கை செலுத்துவது என்பது பயங்கர பிரியமான ஒரு காரியம். உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கிறார். அது ஆராதனை. இப்ப கர்த்தர் சொல்றார், உன் காணிக்கை எனக்கு வேணாடா, உன் காணிக்கை எனக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன் என்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். நல்லா கவனி, உன் இளவயதின் மனைவிக்கு உனக்கு என்ன ஆகிறாரா? இளவயது. நல்லா கவனி, இளவயது அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ கிருபையை பற்றி கொண்டிருப்படானா உன் புருஷனை நீ வாழா போடான்னு பேசுவியா? நீ என் கர்த்தர் கொடுத்த என் புருஷன் அல்லவா, என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இருக்கணுமே, அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நீ போயிடுவ. இது என் கர்த்தர் கொடுத்த மனைவி அல்லவா, நல்லா ஜாலியா சந்தோஷமா. இளவயதின் மனைவி அப்படின்னா சந்தோஷமா இரு. அடுத்தது, உன் தோழி. நல்லா கவனி, உன் தோழி என்றால் நட்பு என்பது ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது. உன் தோழி, அவளுக்காக நீ வாழ். ஒரு நல்ல சிநேகிதன் தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்புதான் தோழி. தன்னுடைய சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு ஒன்றுமில்லை. அவளுக்காக உயிரை கொடு. குடும்ப வாழ்க்கை கர்த்தர் கிருபடா. குடும்பம் கர்த்தர் சொல்றார் கிருபை. நீ பாவி என்பதை உணர்ந்து கொண்டால், நான் பலமுறை சொல்லிட்டேனே, உன் பாவத்தை நீ நினைச்சு பார்த்தேன்னா உன் கணவனை ஏறெடுத்து ஒரு கேள்வி கூட நீ கேட்க மாட்டேன். நான் இவ்வளோ பாவம் செஞ்சுக்கிறேன், எனக்கு போய் ஒரு கணவனா? நான் இவ்வளோ பெரிய கொடும் பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு போய் ஒரு மனைவியா? அங்கே சண்டையே வராது. யாரும் கிருபையை இன்னைக்கு நோக்கி பார்க்கறதில்ல. சுயநீதி. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? பச்சை துரோகியே நீ தான். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? இதில் வேற வெளியே சொல்லிக்கிறது. இன்னொரு முறை நான் வாயில அறிக்கை பண்ணாதீங்க. நான் பாவியா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு கொடுத்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். உன் தோழி என்பது அவளுக்காக நீ வாழ். அவளுக்காக வாழ்க்கை இருக்கட்டும். அவளுக்காக நீ உயிரை கொடுத்து நடத்து. அடுத்தது, உன் உடன்படிக்கையின் மனைவி. உடன்படிக்கை என்பதுல உண்மை இருக்க வேண்டும், எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல். உடன்படிக்கை என்பது அன்பு. உடன்படிக்கை என்பதில் உடன்படிக்கை இருந்தால்தான் அங்கே ஜீவன் இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? என் பரிபூரணமான தேவனே, நீர் நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் பாவிகளா இருக்கிறார்கள், அவருடைய பரிபூரணத்துக்காக என்னையே நான் பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்கிற உடன்படிக்கையில தான் பிதா குமாரன் அன்பு இருக்கிறது. உடன்படிக்கை முறிச்சிட்ட பிற்பாடு அங்க என்ன உறவு இருக்குது? உடன்படிக்கையை முறிச்சிட்ட பிற்பாடு ஒன்னா அம்மா வீட்டுக்கு ஓடி போயிருது. ஓடு காலிங்க, அந்த காலை வெட்டி போட்டுடணும். ஒன்னா அம்மா வீட்டுக்கு ஓடி இருது. நீங்க வீட்டில் வாழ வந்துக்கிறியா? அதுக்கு நீ எதுக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வந்த? நல்லா கவனிங்க. அதே மாதிரி வந்து பொண்ணுங்களை வாழையா விடுறதில்ல. இந்த பொம்பளைங்க வாழ பொண்ண தாயாரே கெடுப்பாளுங்க. எதனா ஒன்று சின்ன சின்ன விஷயம், நீ அந்த வீட்டுக்கு வாழ போயிட்ட, அந்த வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிற பேய்ங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டைனாக்கா கம்மு பாரு, வெக்கப்பட்டு போயிடுவீங்க. கணவன் மனைவி சண்டைக்குள்ள போய் நீங்க நுழைஞ்சீங்கன்னா நீங்க தான் வெக்கப்பட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு சண்டை நடக்கும், 2வது நாள்ல அவங்க அவ்வளோ ஜோடியா போவாங்க. இதெல்லாம் தடுக்கவே முடியாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப இந்த ஆம்பளைய பார்த்து சொல்ற, டே நீ உன் இளவயதின் மனைவிக்கு உனக்கு நான் சாட்சியா நிக்கிறேன். என்ன தெரியுமா நடக்கும்? சேர்த்து வச்சு அவன் புள்ள கிட்ட அவன் பெத்துக்கிறான் பாரு பிள்ளைங்க, அங்க கணக்கு தீட்டுருவார் ஆண்டவர். நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண, ஏன் என் பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு தலை மேல துண்டு போட்டுன்னு உட்காருவான் பாருங்க. அன்னைக்கு தெரியும் இவன் வித்து. அது அவன் பிள்ளைங்கள வைப்பார், கட்ட செக்கு வைப்பார். அவர் உன் மனைவிக்கு உனக்கு நான் சாட்சியா நிக்கிற, குடிச்சிட்டு வரையாடா பொல்லாதவனே, அவதாண்டா உன் மனைவி தாண்டா உனக்கு போதையா இருக்கணும். அவள் 3 காரியம் சொல்லுங்க வாய் திறந்து. உன் இளவயதின் மனைவி, அவள் உன் மனமகிழ்ச்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது அவள் உன் தோழி, அவள் மேல் அன்பு கூறு என்று சொல்லுகிறார். உடன்படிக்கையின் மனைவி என்பது இந்த அன்புல நிலைத்திரு, உடன்படிக்கையில உறவுல நிலைத்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக இதை தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த கிருபையை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அந்த குடும்பத்தில் அவ்வளவு பெரிய மனமகிழ்ச்சியும் இரக்கத்தையும் தேவன் கட்டளையிட வல்லமையுடையவர். எல்லாமே அவருடைய கிருபை. எல்லாரும் கரங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் சொல்லுங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. 89வது சங்கீதம், 89வது சங்கீதத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 89வது சங்கீதத்துல 26 இருந்து வாசிங்க பார்க்கலாம். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். எப்பா, இந்த வசந்தா வாசித்ததுமே நம்முடைய கண்களில கண்ணீர் வர வேண்டும், நம்முடைய இதயம் பொங்கி துள்ளி குதிக்க வேண்டும். தேவன் என்ன விரும்புறாரு தெரியுமா? நம்மளை என்ன தெரியுமா விரும்புறாரு? என்னை அப்பான்னு கூப்பிடுவான். 2வது தான் தேவனே. என்னை அவன் பிதான்னு சொல்லுவான், என்னை அப்பான்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, 2வது தான் என் தேவன், 3வது தான் என் ரட்சிப்பின் கன்மலை என்று அவன் சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். ஐயா, கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்கப்பா. என் கிருபை, நல்லா கவனிங்க. தேவ சமூகத்துல வந்து, அப்பா, ஏசப்பா, என் தேவனே, என் ரட்சிப்பின் கன்மலையேன்னு சொல்லி தங்கள் பாவத்தை உணர்ந்து வந்த எல்லார் மேல கிருபை பெருகும். இந்த சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தில் நாம் பாவம் செய்வதில்லை. நான் பாவத்தை விட்டு புது சிருஷ்டியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வருகிற எல்லார் மேல கிருபை நான் காப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த கிருபை எப்ப தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களிலே பிரதான பாவி நான். கிருபையை காக்கிற தேவன். எது கிருபை? உன் குடும்பம் பிரியாது,
உன் குடும்பம் கிருபை. கணவன் மனைவி பிரிஞ்சிடுவோமோ, நீ கடன் பிரச்சனையா வீடு ஜப்தி பண்ணிடுவாங்களோ, ஜப்தி ஆகாது. கர்த்தர் இந்த கிருபையை காக்கிறவர். கடன்ல நான் முழுகிடுவேனோ, நீ முழுக மாட்ட. கிருபை உன்னை காக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேனா? எல்லா கடனையும் கொடுத்துட்டு இந்த கிருபையில தான் நீ நிக்கிற. நான் வேலைக்கு போறதே உங்க கிருபைப்பா. வேலைக்கு போயிட்டு வந்து குடும்ப ஜெபத்துல கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணு. அப்பா எனக்கு வேலைக்கு அமிச்சிங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நல்ல வீடு, எனக்கு கிருபையை காத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லாமா? நீங்க எங்க மேல கிருபையை காத்திருக்கிறீங்கப்பா. அது மட்டுமல்ல, என் உடன்படிக்கையை சொல்லுங்க, என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என்ன உடன்படிக்கை? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை என்ன தெரியுமா? பூரணமாய் இருக்கிற என் பரமபிதாவே, நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய மகனை யார் இரத்தத்தினாலே நான் பூரணமாய் வைப்பேன் என்பதுதான் அந்த உடன்படிக்கை. தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. கர்த்தர் இந்த கிருபையை உனக்கு காப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? இப்ப நீ என்ன செய்யணும்? எல்லாமே யார் கொடுத்தது? எத்தனை புரிஞ்சு போச்சு? எல்லாமே யார் கொடுத்தது? எல்லா மனுஷனுமே சுயநீதியில போறான். சன்மார்க்க துன்மார்க்க நீதிமான். சொல்லுங்க பார்க்கலாம். சன்மார்க்க துன்மார்க்க சன்மார்க்க நீதிமான். துன்மார்க்கன்னா யாரு? துணிகரமா பாவம் செய்யறவன் யாரு? துன்மார்க்க. சன்மார்க்கனா யாரு? மறைஞ்சு பாவம் செய்வான். மனுஷனுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸோ பண்ணக்கூடாது, மறைஞ்சு பாவம் செய்வான். ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அவன் துன்மார்க்கமா செய்யறான், அவன் மனுஷனுக்கு இடைஞ்சலா இருப்பான். சன்மார்க்கம் என்ன பண்ணுவான்னா, யாருக்கு இடைஞ்சலா இல்லாதபடிக்கு மறைஞ்சு பாவம் செய்வான். அதுதான் ஒருத்தனை பார்க்கறது, ஒருத்தனை பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் சன்மார்க்க ஜீவியம். நான் என்ன சொல்றேன்னா, துன்மார்க்கனா இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்றது துன்மார்க்கம். ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திங்கிறான் அப்படின்றது துன்மார்க்கம். நீ போய் முதல்ல சொல்லணும். முதல்ல போய் என்ன பண்ண, நீ டே மனம் திரும்பு, தப்பு, கிருபையை பற்றிக்கொள், தேவ அன்பினால் தான் நிற்கிற, தேவன் தான் உன்னை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த துன்மார்க்க பிள்ளை கெட்டவை எச்சரிக்கணும். கேட்கலையா, இறங்கி செம்ம சாத்திடணும். நல்லா அடிச்சு பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளைய நரகத்தில் தள்ளுறான், பாதாளத்தில் தள்ளுறான். ஆனா சன்மார்க்க ஜீவியம் என்பது, நான் எந்த பாவமும் செய்யல, நான் லவ் எல்லாம் பண்ணல, யாரு பண்ணி சுத்தல அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த எண்ணெய் தீக்கலையை அப்படியே அமுக்குவாங்க, அப்படியே வேகுவாங்க. நல்லா கவனிங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பாரு, இதெல்லாம் சுயநீதி, இதெல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. ஆனால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உன் பாவத்தை அறிக்கை செய். உனக்கான எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். உன் பாவத்தை அறிக்கை செஞ்சு கர்த்தரண்டையில நெருங்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சரியாய் கர்த்தரண்டையில நெருங்கக்கூடிய உடன்படிக்கையின் தேவன், இந்த உடன்படிக்கையின் தேவன் நெருங்கக்கூடிய இந்த காரியத்தை சரியா செய்வோமே ஆனால் கர்த்தர் நமக்கான எல்லாவற்றையான கிருபையும் அவர் காக்கிறவராயிருக்கிறார். யாரெல்லாம் பாவத்தை உணர்ந்து உள்ள வர்றாங்களோ, நல்லா கவனிங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். எனக்கு ஏன் இன்னைக்கு எல்லாமே தடையாவே இருக்குது? நான் ஓடி இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு நான் ஓடுறேன், ஆனா எனக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உன் பாவம். நான் ஓடுறேன், இப்படி முடிஞ்சிடும், அப்படி முடிஞ்சிடும், இதை முடிஞ்சிடும், எல்லாமே தடை. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அப்படி உங்க காரியம்லாம் வாய்க்காமல் போகும்போது நேரா ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு தடையா இருக்குது, உங்க கிருபை என் மேல வரலையே, அதுக்கு என்ன காரணம்? என் பாவம் ஒரு தடையாக இருக்கிறது. அப்படியே உள்ள உட்காந்து பைபிளை மட்டும் நல்லா வாசி. உன் பாவம் என்னன்னு கர்த்தர் உனக்கு சொல்லுவாரு. ஆமாண்டவரே, இந்த இடத்துல நான் பாவம் செய்திருக்கிறேன், என் மேல நீங்க இரக்கமா இருங்கப்பான்னு நீங்க கையை உயர்த்திட்டீங்கன்னா அவருடைய கிருபை உன் மேல இறங்கி அந்த பாவத்தை மன்னித்து உனக்கான எல்லா தடைகளையும் அவர் உடைப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் உனக்கு கிருபையை காக்கிற தேவனா இருக்கிறார். ஏன் இன்னைக்கு தடையே? நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலையே ஐயா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கக்கூடிய சாத்தானுடைய அந்த விஷம், பாய்சன் என்ன தெரியுமா? உன் பாவத்தை உணராமல் இருப்பது. நீ பைபிள் வாசிச்சதானே உனக்கு பாவம்னா என்னன்னு தெரியும்.
பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உனக்குள்ள வந்தாதான் நீயே பாவின்னு புரிய வைக்க முடியும். முதல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்லா பாரப்படுங்க. ஏன் எல்லா தடைகளும் வருது? நான் ஓடுறேன், சரி துன்மார்க்கம் எல்லாம் பயங்கரமா ஓடுறான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கிறாரு, அவனுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. திடீர்னு துன்மார்க்கனுடைய மரணம் சடுதியில வரும். ஆனா உன் டைம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் உன் மேல கிருபையா வச்சு உன்னை சபையில கூட்டு வந்து உட்கார வச்சு கிருபையை உணர்ந்துக்கோ கிருபையை உணர்ந்துக்கோ அப்படின்னா கிருபையை உணர்றது கிடையாது. நல்லா கவனி, நான் இதை முடிச்சிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் எப்படி செஞ்சிருவேன் அப்படி செஞ்சிருவேன்னு மாம்சத்தின்படி ஓடுறது. உட்காந்து பைபிள் வாசிக்கிறியா நீங்க? என்னைக்குனாவது ஒரு நாள் பைபிள் வாசித்தா தானே பாவம்னா என்னன்னு புரியும். அவர் இரக்கமுள்ள தேவன். ஒரு மனுஷங்கிட்ட நீதி இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் தம்முடைய குமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாவற்றையும் அவர் உனக்கு கொடுக்கிறார். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன் இன்னைக்கு தடை? எடுத்து வாசிங்க 32ஆம் சங்கீதம், 32வது சங்கீதத்துல அதுல 5ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். என்னது தோஷம்? என்னது? எப்பா அந்த வீட்டுல தோஷம் இருக்கு, அவங்களுக்கு தோஷம் இருக்கு, அவங்க ராசியில தோஷம் இருக்குன்னா உலகத்தான் சொல்லுவான். நல்லா கவனிங்க, தோஷம்னா என்ன? தடை. நல்லா கவனிங்க. ஏன் இன்னைக்கு தடைகள்? ஏன் நம்முடைய காரியங்கள் வாய்க்க மாட்டேங்கிறது? தடைகள் வர்றதுக்கு காரணம் பாவம். நீ உனக்கான பிரச்சனைகளை வேற யாராலும் கொடுக்கவே முடியாது. உன் பாவத்தினால் தான் பிரச்சனை உனக்கு தடையா நிற்கும். அப்ப அந்த தடை எப்ப நீங்கும் அப்படின்னா, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்பொழுது அவர் என் பாவத்தை அவர் மன்னிக்கிறார் என்றால், மனந்திரும்பி ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்திருக்கிறேன், என் பாவத்தை மன்னிப்பீராக என்று சொல்லி அவர் சமூகத்தில் நிற்கும் போது அந்த தோஷத்தை அவர் நீக்குகிறார், எல்லா தடைகளையும் அவர் மாற்றுகிறார். கரங்கள் திராமன் சொல்லாமா? அவர் கிருபைகளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவனுக்கு என் கிருபையை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு கொடுத்தது எல்லாமே என் கர்த்தர் கொடுத்தது. எந்த சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் என்னுடையத என் கர்த்தருடைய கையிலிருந்து பறிக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? என் சொத்து அழிஞ்சிடுமோ, என் பணம் எல்லாம் போயிடுமோ, என் பிள்ளைகளுக்கு எதுனா ஆயிடுமோ, என் கணவனுக்கு எதுனா ஆயிடுமோ அப்படிலாம் சொல்லி உங்க மனம் அங்கலாய்க்க வேண்டாம். ஒவ்வொரு காரியத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இந்த கிருபையை எவன் ஒருவன் பற்றி கொண்டிருக்கிறான், இந்த கிருபையில எவன் பெருகுகிறான் என்பதை குறித்த இந்த ஒரு தேடுதல்ல அவர் ஆதாமின் மேல வைத்த அந்த நம்பிக்கையை ஆதாம் குலைத்து விட்டான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை என்கின்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அவர் என்ன செய்றார்? எல்லாமே என் கிருபைதா என்பதை இந்த ஆபிரகாம் உணர்ந்து கொள்வானா என்று சொல்லி கர்த்தர் பார்த்தார். அதே போல இந்த ஆபிரகாம் எல்லாமே என் கர்த்தருடைய கிருபை, என்கிட்ட ஒண்ணும் இல்லை. மனைவி, இது என் மனைவி இல்லை. போற இடத்துல எல்லாம் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஏமா சாரால், போற இடத்துல நீ பார்த்தனா நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்னை கொன்னு போட்டு உன்னை தூக்கின்னு போயிடுவானுங்க. ஆனா நீ என் நிமித்த நீ என்ன பண்ணு, நீ என் சகோதரன்னு சொல்லு. அப்ப இந்த வசனத்தின்படி நமக்கு என்ன தெரிகிறது என்றால், ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாமே என் கர்த்தர் கொடுத்தது. நான் தேசாந்திரியா திரியும்படி கர்த்தர் சொல்றாரு. உனக்குன்னு ஒரு வீடு கிடையாது ஆபிரகாம், நீ ஒரு பரதேசி அப்படின்னு சொல்றாரு. அதே போல ஆபிரகாம் தேசாந்திரியா திரிகிறாரு. இப்போ எகிப்துல போகும்போது சாரால தூக்கின்னு போயிட்டாங்க. அதே மாதிரி அவர் கேராருக்கு வர்றார், பெலிஸ்திய தேசத்துக்கு வரார். அங்க வரும்போது அங்கேயும் அபிமெலேக்கு பார்த்துட்டு இவன் அழகாக்குறாள் சொன்ன, அங்கேயும் இவன் சகோதரின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, ஆபிரகாம் எதை உணர்ந்தார் என்றால், எல்லாம் என் தேவ கிருபை, அவருடைய கிருபை எனக்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு உண்டான அவர் கொடுத்த என் சொத்துக்களுக்கு
அவர் கொடுத்த என் உறவுகளுக்கு, அவர் கொடுத்த என்னுடையவர்களுக்கு ஒரு சேதமும் வராது என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தார். அவருக்கென்று ஒரு தேசம் இல்லை, தேசாந்திரியா திரியும்படி தான் கர்த்தர் சொன்னார். சரி ஆண்டவரே, நான் தேசாந்திரியா திரிகிறேன், ஏனென்றால் நான் உனக்கு ஒரு பூமியை, உனக்கு சொந்தமான, உன் சந்ததிக்கு சொந்தமான ஒரு தேசத்தை நான் கொடுப்பேன், என் கிருபையில் நீ பற்றி கொண்டிரு என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். இப்போ நீங்க அபிமெலேக்கு கிட்ட சொல்லும் போது இங்க ஆபிரகாம் சொல்லுவாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரத்தை வாசிங்க போல. அங்க சொல்லுவாருங்க, அபிமெலேக்கு கிட்ட சொல்லுவாரு. 10 வாசிங்க பார்க்கலாம். பின்னும் அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிராம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். என் தகப்பன் வீட்டை விட்டு, நல்லா கவனிங்களே, என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது, நல்லா கவனிங்க, தேவன் என்ன செஞ்சாராம்? உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ என்ன திரி, தேசாந்திரியா திரி. உனக்குன்னு ஒரு தேசம் இல்லை, ஆனால் உனக்குன்னு ஒரு தேசத்தை கொடுக்க போகிறேன், உன் சந்ததிக்கு என்று ஒரு தேசத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்துதான் இந்த ஆபிரகாமை அழைத்தார். இந்த ஆபிரகாம் நல்லா தெரிந்து கொண்டார், எல்லாமே என் கர்த்தருடைய கிருபையில தான் எனக்கு இருக்கிறது, அதனால என் கர்த்தர் என்னை காக்க வல்லவர்னு சொல்லி அங்கு ஆபிரகாம் அந்த கானானிலே ஒரு பரதேசியை போல சஞ்சரித்தார். இப்ப ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையும் கொடுத்தார். 100 வயசுல ஆபிரகாமுக்கு பிள்ளை பிறந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே, நீ உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன்னுடைய நேசகுமாரனாக ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்தினார். இப்ப ஆண்டவர் இப்ப ஆபிரகாம செக் பண்றாரு, இவன் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறானா இல்லை இவன் பொல்லாத துன்மார்கனா இருக்கிறானா? எல்லாமே நான் கொடுத்தது. இப்ப கவனிங்க, அந்த வசந்த வாசி 22 வாசிக்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணணுமா? ஆபிரகாமே, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரனாக ஈசாக்கு, பர்டிகுலரா ஈசாக்கை இவர் ஃபோக்கஸ் பண்றாரு. ஆபிரகாமுக்கு ஏற்கனவே பிள்ளை இருக்கு. என்ன பிள்ளை? இஸ்மவேல். ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பிறந்த பிள்ளை. ஆனா கர்த்தர் யாரை பலி செலுத்த சொல்றாரு? ஈசாக்கை பலி செலுத்த சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். உன் புத்திரன், உன் நேசகுமாரன், உன் ஏகசுதன் சொல்லி இங்க ஈசாக்கை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஏன் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த சொல்றாரு அப்படின்னா, இஸ்மவேல் ஆபிரகாமுடைய மாம்சத்துல பிறந்தவன். ஆனா ஈசாக்கு கர்த்தரே கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, உனக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே என் கிருபையில் தான் நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எதை தெரியுமா சோதிப்பாரு? நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுத்திருப்பாரு பாருங்க, அவர் சித்தத்தின்படி. அதை மறுபடியும் நீ எனக்கே கொடு, அதன் எனக்கே கொடு என்று கர்த்தர் இங்கே சோதனையை கொடுப்பார். நீ கிருபையை பற்றி கொண்டிருப்பது உண்மையானால், என் கர்த்தர் கொடுத்தது எந்த சூழ்நிலையும் என் கையை விட்டு போகாது என்கின்ற கிருபையில நீ உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் கர்த்தர் கிருபையை ஆபிரகாமுக்கும் பயபக்தியை ஈசாக்குக்கும் அப்புறம் சத்தியத்தை யாக்கோபுக்கும் தேவன் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் நல்லா புரிந்து கொண்டாரு, என் கையில் இருக்கிற எல்லா உறவுகளும் என் தேவன் கொடுத்தவைகள், என் கையில் இருக்கிற எல்லா சொத்துக்களும் என் தேவன் கொடுத்தது. என் தேவன் கொடுத்தார்னா அது கொடுத்ததே
அது பரிபூரணமே, அது ஒன்றுமே அழியாது. அவர் ஒருபோதும் என்னை அழிப்பதற்கல்ல, என்னை பெருக்குவதற்காக என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அவர் கிருபை மாறாது என்பதை அவர் ஆதாம் கிட்ட பார்த்தார். ஆதாம் தோத்து போயிட்டாரு. கிருபையை பற்றி கொண்டிருக்க ஆதாமுக்கு முடியவில்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு பகுதியிலுமே என் கர்த்தர் கொடுத்தது, என் கர்த்தர் கொடுத்தது, என் கர்த்தர் கொடுத்தது என்கின்ற மகிமையிலேயே இருந்தார். வாசிங்க பார்க்கலாம். மீகாவின் புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார்? மீகா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அங்கே கடைசி அதிகாரம் 7வது அதிகாரத்தில் கடைசி வசந்த வாசிப்பாக்கலாம். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளிடுவீராக. அந்த கிருபை ஆக்சுவலாக மூல பாஷையில பார்த்தோன்னா இரக்கம் அப்படின்னு இருக்கும், கேசேத். ஆக இந்த கிருபை இரக்கம் எல்லாம் சேமா அதே கான்செப்ட் தான் வருது. ஆக கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, இந்த ஆபிரகாம் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறானா? ஏன்னா கிருபையை பற்றி கொண்டிருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? பரிபூர்ணமானவன். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. எனக்கு உண்டான எல்லாமே ஏசப்பா கையில் இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், நாம் பாவியான மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ தேவ சமூகத்துக்கு நீ போய் நின்னா உனக்கான பரிபூர்ணத்தை கர்த்தர் பூரணமாய் கொடுக்க வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சோதிக்கிறார். இந்த இஸ்மவேல் முழுக்க ஆபிரகாமுடைய மாம்சத்துல பிறந்த புள்ள இஸ்மவேல். எப்பா 10 வருஷம் ஆயிருச்சு, நம்ம இங்க உனக்கு பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நீ அடிமை பெண்ணாகி ஆகாரோட சேரும், அவள் மூலமாவது என் மடி நிரம்பதா பார்க்கலான்னு சொல்லி மாம்சத்துல பிளான் பண்ணி எடுத்தது. கர்த்தருக்கு மாம்சத்தின்படியான கிரியைகள்லாம் ஒத்துக்க மாட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், இதுல எனக்குன்னு என் மாம்சீகத்துல தோன்றக்கூடிய எண்ணங்கள் நல்ல நல்ல காரியங்கள்லாம் இருக்கும். ஊழியத்தை இப்படிலாம் பண்ணலாமே, நல்லா இருக்குமே, நல்லா இருக்கும், நல்லா கவனிங்க, நல்லா இருக்கும், கவர்ச்சியா இருக்கும். கர்த்தர் அதை ஏத்துக்க மாட்டார், போடான்றவர். அது எனக்கு தேவையில்ல. அப்ப என்ன ஆண்டவரே, நான் என்ன சொல்றேன்னு உன் மேல நான் வச்சிருக்கிற கிருபை, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் கரெக்டா நீ அதை செய்யணும். அப்போ உனக்கான பரிபூரணத்தை நான் கொடுப்பேன், அதை நீ கரெக்டாக செய்யணும். இதெல்லாம் நான் ஆரம்ப நாட்களில் நல்லா உணர்ந்துருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிலாம் ஊழியம் செஞ்சால் நிறைய ஜனங்கள்லாம் வருவாங்களே, இப்படிலாம் பண்ணலாமே. அது இஸ்மவேல், எனக்கு அது தேவையே இல்லை. கர்த்தர் எப்பவுமே தாம் என்ன கொடுத்தாரோ அதை தான் கேட்பாரு. என் கிருபையை நீ பற்றி இருக்கிறியா, நீ என்ன பண்ற? இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ ஈசாக்க 100 வயசுல பிள்ளை பிறக்குமா? ஆனால் ஆபிரகாம், சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இந்த ஸ்டேஜில் ஒரு பிள்ளைய வாக்குதத்தத்தின் பிள்ளை, அதுக்கு பேர் தான் ஈசாக்கு வாக்குதத்தத்தின் பிள்ளை. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் இந்த வாக்குதத்தத்தின் பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள், எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. விருத்த சேதனம் பண்ணப்பட்டு, ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டு பிறந்த பிள்ளைதான் வாக்குதத்தின் பிள்ளை. ஆனால் 86 வயசுல என்னக்கா ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணும்போது என்ன வயசு அவருக்கு? 99 வயசு. ஆபிரகாம் விருத்த சேதனம் பண்ணும்போது 99 வயசு. இஸ்மவேலுக்கு 13 வயசு. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பிற்பட்ட, விருத்த சேதனம் என்பது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய வாழ்க்கை, கிருபையை பற்றி கொண்ட வாழ்க்கை. என்கிட்ட ஒரு நீதி இல்லை அப்பா, எல்லாம் நீர் கொடுத்தது. இப்ப ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டாரு. என்ன முடிவு பண்ணிட்டாரு? என் கர்த்தர் வாக்கு மாறாதவர், என் கர்த்தர் ஒரு முறை சொல்லிட்டார்னா அதை மறுபடியும் தலை சொரிஞ்சிக்கணும். ஐயோ சாரி ஆபிரகாம், நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் தப்பா சொல்லிட்டேன், நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லாதவர். அவர் ஆவியாயிருக்கிற தேவன். இந்த ஈசாக்கு கொடுத்தது யாரு? என் கர்த்தர் தானே கொடுத்தாரு, அவர் கிருபைதானே. இந்த ஈசாக்கு அவருடைய கிருபைதானே. ஈசாக்கு என்றால் லாஃப் என்று அர்த்தம். he laughs, அவர் சிரிக்கிறார், என்ன சிரிக்க வச்சார். என்கிட்ட எதுவுமே இல்லை,
ஆனா என் கர்த்தர் என்னை கொடுத்து இந்த மகனை கொடுத்து சிரிக்க வச்சாரு. ஆனா இப்ப என்ன சோதிக்கிறார். என்ன சோதிக்கிறார்? இல்ல இல்ல, ஈசாக்கு யாம் புள்ள, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, இந்த சொத்து என்னுடையது, இந்த புள்ள யாம் புள்ள, இது யாம் மனைவி, இது என்னுடைய பைக்கு, இது யான் வாகனம் அப்படின்னு சொல்றியா? அப்பா உங்க கிருபைப்பான்னு சொல்றியா? ஆனால் இந்த ஆபிரகாம் அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ஆபிரகாமுக்கு மனசெல்லாம் வலிக்குது. ஏறக்குறைய ஏற்கனவே சொன்னதுதான், 37 வயசு இப்ப ஈசாக்குக்கு. இந்த பிள்ளைய கொண்டு போயிட்டு நான் பலி செலுத்தணும். ஆனா பிள்ளைய நல்லா வளர்த்துட்டாரு ஆபிரகாம். பிள்ளை எப்படி வளர்த்துட்டாரு? அப்பா பேச்சை தட்டாத பிள்ளை. ஈசாக்கு பால் மறக்க செய்தார் ஆபிரகாம். ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். இந்த ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, எல்லா கிருபை. என் கர்த்தர் தம்முடைய தேவனோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் பிதாவை, என் சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த தேவ ஆட்டுக்குட்டி மட்டும்தான் பிரியப்படுத்த முடியும். அவருடைய கிருபையில தான் நான் இருக்கிறேன். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆக அவருடைய கிருபை என்னை நடத்தும். இப்ப நான் என்ன செய்யட்டும்? நல்லா கவனிங்க. நான் குறித்திருக்கிற தேசத்துக்கு நீ போ. 3 நாள் பிரயாண தூரம் ஆபிரகாமே. இப்ப ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? ஆபிரகாமுடைய அந்த விசுவாசம் இங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற தேவனுடைய கிருபையானது கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்திலும் அவர் மேல் கொண்டிருக்கிற அன்பிலும் பரிபூரணமாய் பெருகியிருக்கிறது. இது ஆபிரகாமுடைய விசுவாசம். என் கர்த்தர் கொடுத்தத எந்த சத்துருவும் தொட முடியாது. நான் அவர் கையில கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நித்தியமாக்கிடுவாரு. எல்லாரும் சொல்லுங்க. நான் அவர் கையில கொடுத்துட்டேன் அப்படின்னா அழியாமைய கொடுத்துருவாரு. ஆபிரகாமுடைய சொத்துக்கள்லாம் அழியாது, தெரியுமா? ஆபிரகாம் எல்லாத்தையும் கர்த்தர் கையிலே கொடுத்துட்டாரு. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போன மாதிரி இருக்கும், அது போகாது. அவர் அழியாமைய கொடுத்துருவாரு. உன் பிள்ளைய நீ கர்த்தரை கொடுத்துட்டுனா அந்த பிள்ளைய அழியாமைக்குள்ள கொண்டு போயிடுவாரு. அந்த பிள்ளை என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உன் சொத்து கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டனா அந்த சொத்தை கர்த்தர் என்றென்றைக்கும் மகிமையில கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுடைய குறைவைகள்லாம் தேவன் மகிமையில கொண்டு வந்து நிறுத்துவார்னு சொல்லி எல்லாமே நீ கர்த்தர் கையில கொடுங்க. அந்த கிருபையை நோக்கி பாருங்க. இங்க ஆபிரகாம் என்ன பார்த்தாரு? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை, 100 வயசு எனக்கு, என் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. இந்த நேரத்தில் எனக்கு பிள்ளைய கொடுத்து என் கர்த்தருடைய கிருபை. இப்போ எடுத்து போய் அந்த பிள்ளைய பலி செலுத்த சொல்றாரு. நான் எங்கேயோ பாவம் செஞ்சிருக்கிறேன் போல் இருக்குது. என் பிள்ளைக்கு எனக்கு ஏதோ சம்திங் நடந்திருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளைதான். அதனால என் கர்த்தர் இதை பரிபூர்ணம் ஆக்குவாரே தவிர இதை ஒருபோதும் அழித்து போட மாட்டார். இவர் கிருபையில் நிலைத்திருந்தார். நான் இப்ப என் பிள்ளைய கொண்டு போவேன், பலிபீடத்துல படுறா அப்படின்னு சொன்னா அவன் படுத்துருவான். நான் கத்தி எடுப்பேன். எவ்வளவு வலி இருக்கு என் பிள்ளை நான் வந்து இப்ப கொல்றது. ஏன்னா ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள யாம் பிள்ளைன்னு இருக்குதா, நீர் கொடுத்த பிள்ளைன்னு இருக்குதா? இவன் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறானா அல்லது மாம்சத்தில் விழுந்து போயிருக்கிறானா? இதை சோதிக்கிறார். ஆனால் ஆபிரகாம் எப்படிப்பட்டவர் என்றால், இவர் பூரண விசுவாசம், கிறிஸ்துவை நேசிக்கிற அன்பு. என் பிள்ளைய கொண்டு போய் பலிபீடத்தில் கடத்தி நான் வெட்டுவேன். என் கண் முன்னாடியே ஒரு ஆடு துடிச்சு சாகிறத போல என் ஈசாக்கு சாவான். அவனை அக்கினியை வச்சு நான் கொளுத்துவேன். அந்த அக்கினி அப்படியே அவனை சாம்பல் ஆக்கிடும். ஆனா அந்த பலிபீடத்தை விட்டு நான் கடந்து வரவே மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர் அந்த சாம்பலில் இருந்து இந்த ஈசாக்க மறுபடியும் உருவாக்கி என்னை மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர செய்வார். அல்லேலூயா. என் கர்த்தர் கொடுத்தது, என் கர்த்தர் கொடுத்ததுன்னா கவனி,
சும்மா உன் மாம்சத்துல வந்ததெல்லாம் கர்த்தர் சோதிக்கவே மாட்டார், கம்முன்னு விட்டுருவாரு. அவர் உனக்கு கொடுத்தாரு, அதனால தான் கை வைப்பாரு. நான் கொடுத்ததுன்னு சொல்றியா இல்ல எந்துன்னு நீ சொல்றியா? இப்ப ஆபிரகாம் நல்லா முடிவு பண்ணிக்கினாரு, என் கர்த்தர் கொடுத்தது அது பரிபூரணமானது. என்னை விட்டு போனா மாதிரி தெரியும், என் கை நழுவி போனா மாதிரி தெரியும், எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூரணமாய் திருப்பி கொடுக்கிற தேவன் அவர். எல்லா கர்த்தர் சொல்லாமா, சோர்ந்து போகாமல் சரியா இவர் என்ன பண்றாரு, பிள்ளைய கூட்டிக்கினாரு, வேலைக்காரர்களை கூட்டிக்கினாரு. வேகமா எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இந்த அதிகாலை என்பது எத்தனை மணி? புதன்கிழமை மணி தானே தெளிவா பேசணும், அதுதானே ரகசியமே இருக்கு. பகலில் குளிர்ச்சியான வேலை, இந்த அதிகாலை என்பது 3 மணி, 4வது ஜாமம். 3 மணிக்கு எழுந்துக்கினார் இந்த ஆபிரகாம். தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அது என்ன இடம்? மோரியா. மோரியா என்றால் சூசன் பை ஜெகோவா, யெகோவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். சோசன் பை ஜெகோவா, யெகோவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மோரியா. அந்த மோரியா தூரத்தில் தன் கண்களை ஏறெடுக்கிறார். அப்ப என்ன அடையாளம் பார்த்துருப்பாருன்னு தெரியல. அங்க என்ன அடையாளம் இருக்கும்? வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, அங்க ஒரு மேகம் இருந்திருக்குமா. அந்த மேகத்தை தரிசனத்துல பார்த்திருப்பாரா? அந்த தரிசனத்துல பார்த்த அந்த மேகத்தை கண்டதுமே, ஓ இந்த மலை தான் சியோன் மலை. அந்த சியோன் மலையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நல்லா கவனிக்கணும், நீங்க கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடு மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு வருவோம். சொல்லுங்க, வருவோம். என்னது? நான் பலிபீடத்துல என் பிள்ளைய கொண்டு போவேன், வெட்டுவேன், ரத்தம் சிந்தி மரிப்பான், அவனை அக்கினியை கொளுத்தி அவனை சாம்பல் ஆக்குவேன். கர்த்தர் சொன்னாருப்பா, இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்ததுப்பா, என் பிள்ளை என் பரிபூரணம். ஆனால் என் கர்த்தர் என்னை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறதை தவிர பிடுங்குகிறவர் அல்ல. இந்த கிருபையில நான் பற்றி கொண்டிருப்பேன். ஏன்னா நான் ஒரு பாவியான மனுஷன், எல்லாமே என் ராஜாவுடைய கிருபை என்பதை ஆபிரகாம் உணர்ந்திருந்தார். அன்பானவர்களே, வேலைக்காரங்க சொல்லிட்டு போறாரு, நாங்கள் திரும்பி வருவோம். அப்ப என்ன அர்த்தம்? பலி செலுத்துறதுக்கு தானே போறேன். நல்லா கவனிக்கணும். கட்டையை எடுத்துக்கிற, கத்தியை எடுத்துக்கிற, அப்புறம் விறகு எடுத்துக்கிற, எல்லாம் ஓகே. இதை எபிரேய நிருபக்காரன் எழுதும் போது எபிரேயர் 11:17 இருந்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 11:17 இருந்து வேகமா வாசிக்க பார்க்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தார். நல்லா கவனிங்க, இதுல எந்த பிழையும் இல்லைங்க. ஆபிரகாம் தெளிவா ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன்னா என் தேவன் ஒரு முறை சொல்லிட்டா, சொன்னவர் தேவன். அவர் பலி செலுத்த சொல்லிட்டார் என் பிள்ளைய பலியாக. நல்ல கவனி, வேதம் சொல்லுகிறது பலியாக ஒப்பு கொடுத்துட்டான். இது நீர் கொடுத்த பிள்ளை ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்பா பேச்சை கேட்குறாங்க, என் பிள்ளை என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன், அந்த அப்பா அம்மா கிட்ட நான் கேட்குறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுறியா? தேவனை அறிஞ்சிருக்கிறியா? நீ ஏசப்பாவுடைய உடன்படிக்கைனா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதனால தான் உன் பிள்ளை உனக்கு மதிக்கல. ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க சோறு போட மாட்டாங்க? நீ வளர்த்த விதம் அப்படி. நீ தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன்னுடைய பிள்ளை ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்துட்டு சொல்றாரு, நாங்க திரும்பி வருவோம். இப்ப என்ன அர்த்தம்? என் கர்த்தருடைய கிருபை என்னை பரிபூர்ணமா தான் வைக்குமே தவிர என்னை குறை உள்ளவனாக வைக்காது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா எல்லாருமா? உன் கையில் இருக்கிறது தேவன் கொடுத்ததுன்ற பார்வை உனக்கு வருமையானால், என் கையில் இருக்கிறதெல்லாம் என் பிள்ளை, என் சொத்து, என் வேலை, என் வீடு, எனக்கு உண்டான எல்லாமே என் தேவன் கொடுத்தது என்ற பார்வை உனக்கு இருக்குமே ஆனால் அது பரிபூர்ணமா என்னன்னைக்கு உங்க கையில் தான் இருக்கும். உன்னை விட்டு போகாது. ஆமேனா? உன்னை விட்டு போகாது. அங்கே தொடர்ந்து வாசியை பார்க்கலாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப
தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி நல்லா கையை தட்ட முடியுமா? எல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். மரித்தோரிலிருந்து எழுப்ப ஆண்டவர் கர்த்தர் கொடுத்தது. எதெல்லாம் உங்களை விட்டு போயிருச்சு, அது கர்த்தர் கொடுத்ததுன்ற பார்வையில் நீ பார்த்துட்டுனா வந்துடும், பரிபூர்ணமா வந்துடும். அங்க தேவன் சொல்றாரு, நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தங்களை பெற்ற இந்த ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது போல என் குமாரனையும் என் கர்த்தர் எழுப்புவார். அவருடைய கிருபையினால் தான் நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன் என்கின்ற உறுதி இந்த ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அவர் தன்னுடைய தேசத்திலிருந்து பெயர்சபாவில் இருந்து மோரியாவுக்கு போகிறதுக்கு 3 நாள் ஆச்சு. இந்த 3 நாள் என்பது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை கண் முன்னாடி பார்க்கிறார். ஆபிரகாமே எச்சரிக்கை, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கிருபை. இயேசு ராஜாவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இருந்த அந்த உடன்படிக்கை 3வது நாளிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன். அப்படிப்பட்டதான் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையில தான், அந்த கிருபையில தான் எல்லாமே இருக்கிறது. இன்னைக்கு உனக்கு தடை தோஷம் குறுக்க நிக்குது, எதை செஞ்சாலும் ஒரு தடை வந்து நிக்குது. அதுக்கு என்ன காரணம்? சத்தியத்தை அறியல. நீங்க சத்தியத்தை அறிய 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 உங்களுடைய பாவம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த பாவத்தை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா கிருபை உங்க மேல பரிபூரணமாய் பெருகிருக்கும். உங்க கையை விட்டு ஒண்ணுமே வெளியே போகாது. ஆமென் சொல்லாமா? உங்க கையை விட்டு ஒண்ணுமே போகாது. இங்கே ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், சரியாக இதை நல்ல சிந்தனையில் வைத்துக்கொண்டு அந்த சாம்பலில் இருந்து என் குமாரனை எழுப்ப என் கர்த்தரால கூடும். ஏன்னா இந்த குமாரனை கொடுத்தது என் கர்த்தர். ஈசாக்கோடு தான் நான் திரும்பி போவேன். ஆமென். ஈசாக்கோடு தானே திரும்பி போவேன். நான் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் வட்டிக்கே போயிருச்சு, மொத்தத்தை திருப்பிக்கின்னு தான் நான் நிற்பேன். அல்லேலூயா. இதாங்க கிருபை. நீ கிருபையை நோக்கி பார்த்துட்டனாவே அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும். அங்க வேலைக்காரங்கிட்ட சொல்லிட்டு போன இந்த காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் திரும்பி வருவோம். எப்படி? என் பிள்ளைய சாம்பல் இருந்து எழுப்பு என் கர்த்தரால் ஆகும். ஏன்னா அது அவர் கொடுத்தது. ஆமேனா? என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுமோ, என் பிள்ளைக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ, பயப்படாத. கர்த்தர் கொடுத்த பிள்ளைன்னு ஒவ்வொரு நாளும் நோக்கி பாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இது என் தேவன் கொடுத்த பிள்ளை. என் பிள்ளை நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், என் பிள்ளை நல்லா இருப்பான். என் கர்த்தர் பரிபூர்ணமா என் பிள்ளை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். எனக்கு தேவன் கொடுத்த எந்த சொத்தும் மிஸ் ஆகாது. தெளிவா இருங்க. கிருபையை நோக்கி பார்த்துட்டேன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசமா அன்பும் பெருகுச்சுன்னா உனக்கு எல்லாம் பெருகும். இப்போ ஆண்டவர் இங்கே சரிங்க ஆபிரகாம் சொல்லிட்டு போறாரு. நல்லா கவனிங்க, வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கைகளிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். நல்லா கவனிங்க. கட்டையை எடுத்து தோல் மேல வச்சுட்டு இயேசு ராஜா அந்த கொல்கொதா மலைக்கு நேரா போனாரே. கொல்கொதா மலையும் இந்த சியோன் மலையும் ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். கொல்கொதா மலை அப்படி இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், வடபுறமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் சின்னதாக அந்த குன்று தான் அது. அது அது ஒரு மவுண்ட், அது வந்து ஒரு சின்ன குன்று தான் அது. அப்படியே கொஞ்சம் இறங்கி ஒரு சின்ன அப்படியே ஒரு பள்ளத்தாக்க மாதிரி வந்து அந்த அதனுடைய தொடர்ச்சியாகவே, அந்த மலையினுடைய தொடர்ச்சியாகவே இருக்கு அது கொல்கொதா மலை. இந்த கொல்கொதா மலையும் சியோன் மலையும் ஒன்றாகத்தான் இருக்கும். இப்போ இந்த கொல்கொதா மலைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போனது போல இந்த ஈசாக்கும் இந்த கட்டைகளை தன் தோல் மேல சுமந்து கொண்டு போகிறார். கையில நெருப்பும் கத்தியும் எடுத்து கொண்டு போகிறார். இந்த நெருப்பு என்பது நல்லா கவனிங்க, தேவனுக்கென்று அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கிற அனுபவமும், கத்தி என்பது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய சத்தியம் நமக்குள் இருந்தால் மட்டும்தான் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற எழுப்புதல். அது விசுவாசம், பூர்ண விசுவாசத்தையும், கத்தி என்பது பட்டயத்தை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய சத்தியம் நமக்குள் இருந்ததான் இந்த கிருபை புரியும். ஆக ஆபிரகாமுடைய கையில சத்தியமும் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற பூர்ண விசுவாசமும் இந்த ஆபிரகாமுக்குள் இருந்துச்சு. அந்த கட்டை என்பது, இந்த மரக்கட்டை என்பது மனுஷிகத்தை காண்பிக்கிறது. ஈசாக்கின் தோல் மேல அந்த கட்டை எடுத்து கொண்டு போகிறது. ஆக மனுக்குலத்தின் மீட்பிற்காக
தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து இயேசு பலியானார். அவர் கிருபையில் தான் நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்கிற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு கேட்கிற கேள்வி, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டி எங்க, பலி செலுத்துறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கும்போது அதற்கு ஆபிரகாம் என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். அவருக்கான ஆட்டுக்குட்டி அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர்கள் உடன்படிக்கையிலே உறுதியாக இருக்கிறவர்கள். தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை எப்பயே பார்த்து கொண்டார். அவர் கிருபையில தான் நாம நிற்கிறோம் என்பதில் ஆபிரகாம் உறுதியாக இருந்தார். தேவ ஆட்டுக்குட்டியும் தேவனையும் ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தார். இந்த இடத்துல ஏல் என்று கூட இல்லை, ஏலோஹீம் என்றே இருக்கிறது. அது திருத்துவ தேவனை காண்பிக்கிறது. ஆபிரகாமுக்குள்ள தெளிவா இருந்துச்சு, தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டி அது குமாரனாகி இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவன் பார்க்க முடியும். வேற யாரையுமே தேவனால பார்க்க முடியாது. அவர் பரிபூரணராய் இருக்கிறார். அந்த பரிபூரண பலி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தார். இந்த சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தபடினாலே தனக்கான ஆட்டுக்குட்டி, தமக்கான ஆட்டுக்குட்டியை தேவனே பார்த்து கொண்டார். வேற யாருமே பிதாவின் சித்தம் செய்ய முடியாது. ஆட்டுக்குட்டி என்றால் பலி. தம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த தம்முடைய சித்தத்தையே பிதாவாகிய தேவ சித்தம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதை வருகிறேன், என் செவியை நீர் திறந்தீர். பலியும் காணிக்க விரும்பவில்லையா? செவியை திறந்தீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் சொல்றதை, நீங்க சொல்றதை எல்லாம் நான் அப்படியே செய்யும்படி என் மேல சித்தம் கொண்டீர். நான் உம்முடைய குமாரன். இதை நன்கு ஆபிரகாம் அறிந்திருந்தார். இதாங்க கிருபை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இடத்துல தான் கிருபை பரிபூர்ணப்படுகிறது. ஆபிரகாம் கிருபையில பரிபூர்ணப்பட்ட இடம் எது தெரியுமா? தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொண்டே இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த பூரண பலியினாலே என்னை பூரணப்படுத்துகிறார். எனக்கு குறித்திருக்கிறத தேவன் ஒருபோதும் மிஸ் பண்ணவே விட மாட்டார். ஆமென் சொல்லாமா? எனக்கு குறித்திருக்கிறது எல்லாவற்றையும் என் தேவன் கொடுக்க வல்லமை உடையவர் என்கின்ற அந்த பரிபூரணம் தான் தேவன் தமக்கான, தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்ளுவார். இதுதான் கிருபையின் பரிபூரணம். இதை ஆபிரகாம் பூர்ணமா பார்த்ததுனால தம்முடைய குமாரனாக ஈசாக்கை பலி செலுத்தும்படி வருகிறார். அதே மாதிரி அங்க போறாங்க. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். நல்லா கவனிங்க, இதுவரைக்கும் கர்த்தரை பார்த்துக்கினே இருக்கிறாரு. இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாரு பார்க்கலான்னு சொல்லி ஆபிரகாம் சரியாக அந்த கத்தி எடுத்து நல்லா பிள்ளையெல்லாம் கட்டி போட்டு சொல்ற கவனிங்களேன். ஈசாக்கியுடைய பயபக்தியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் பைத்தியத்தையும் பிடிச்சி போச்சுறே கிழம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை சொன்னா இன்னைக்கு எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாது, தெரியுமா? எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனா எப்படி இந்த ஈசாக்கால முடிந்தது? எங்க அப்பா முழுக்க முழுக்க தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் என்பதை இந்த ஆபிரகாம், இந்த ஈசாக்கு நல்லா அறிந்திருந்தார். அப்பனே எங்க அப்பா சொல்றாரு, எங்க அப்பா பண்றாருன்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். கம்முன்னு படுத்துட்டாரு. இப்போ எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எப்பா தனக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற அந்த கிருபையை பற்றி கொண்டிருக்கிற இந்த அனுபவம் அப்படியே ஈசாக்குக்குள்ள இருக்கிறத பயங்கரமான காட்சி இது. அப்போ கையை கட்டினதுமே எங்க அப்பா பொய் சொல்லிட்டாரு, எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, எங்க அப்பா என்னை கலகம் பண்ணிட்டாரு என்கின்ற பார்வை இந்த ஈசாக்குக்குள்ள இல்லை. அன்பானவர்களே, எப்படி ஆபிரகாம் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டாரோ அதே போல இந்த ஈசாக்கும் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டவராய்
பலிபீடத்தின் மேல படுத்து விட்டார். 37 வயசு இந்த ஈசாக்குக்கு. ஆபிரகாமுக்கு 137 வயசு. என்ன பண்ணிருக்கலாம்? வாலிபன். ஆட்சி தூக்கி தூரம் போட்டு இவரை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆயிட்டுருப்பா இன்னைக்கிற பிள்ளைங்கள்லாம். ஆனால் என்ன ஒரு காரியம், இந்த ஈசாக்கு அந்த பலிபீடத்தில் படுத்தார். என்ன தெரியுமா? என் கர்த்தர் பரிபூர்ணமாய் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேனா? அவர் கையில் நான் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், என்னை முழுவதுமாய் என் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டு, நான் பாவி ஆண்டவரே, எல்லாமே உங்க கிருபை, அந்த கிருபையின் பார்வை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை விட்டு தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒன்றுமே உங்களை விட்டு வழி விலகாது. இப்போ கத்தியை எடுத்து கை ஓங்கினதுமே அப்போது கர்த்தருடைய தூதனானவர், வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, ஒப்பு கொடுங்க. அவள்தான் நான் முடிச்சிட்டேன். கிருபை உங்க மேல பெருகணும்னா நான் ஒன்றுமில்ல ஆண்டவரேன்னு ஒப்பு கொடு. எல்லாம் தேவனுடையது, எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. இந்த ஒப்பு கொடுத்தல தான் கிருபை உங்கள் மேல் பெருகும். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னா, அப்ப ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுறவர்னு கர்த்தர் அறியலையா? சரி கவனி, இதை மட்டும் சொல்ல முடிக்கிறேன். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனுக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அதான் கவனிங்க, மனிதனுக்கு தேவன் சுயாதீன சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுயாதீன சித்தத்தில் தேவன் தலையிட மாட்டார். நம்ம ஆளுக்கு என்ன தெரியாம பண்றது? சர்ச்சுக்கு தான் போயிட்டுமே, நீங்க ஜீவவாசல் ஜபிட்டு தானே போறீங்க. ஏன் அந்த பசங்களாம் பாவம் வந்து எப்பா ஏசப்பாவே டைரக்டா தலையிட மாட்டாருப்பா, புரிஞ்சுங்க. இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு அர்த்தம், சோதனை பண்ணி. ஏன்னா உன் எண்ணங்கள், உனக்கிலிருந்து உற்பத்தி ஆகிற உன் எண்ணங்கள், அது உன் எண்ணங்கள். எந்த நேரத்தில் வேணாலும் உன் எண்ணங்களை நீ மாத்தலாம். உண்மையா இல்லையா? அதை நீ தான் தேவனுக்கு உண்மையா ஒப்பு கொடுக்கணும். அப்போ கடைசி வரைக்கும் 3 நாள் பிரயாண தூரம், அதுக்கப்புறம் மலை மேல வந்து பிள்ளையெல்லாம் கட்டி முழுசா முழு மனதோட கிருபையை பற்றி கொண்டிருக்கிறானா? இப்பொழுது அறிந்திருக்கிறேன் ஆபிரகாமே. ஆபிரகாம் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட்டான். அது எப்படி தெரியுமா? கடைசி நீ சொல்லிட்டு போயிடுவ, நான் இன்னைக்கு ஆண்டவருக்காக செய்ய போறேன்னு சொல்லிட்டு, அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் வெளியே சொல்லவே கூடாது. அதெல்லாம் தேவ ரகசியம். அப்போ என்ன, அது கடைசியில் எந்த நேரத்தில் ஒன்றா உனக்கு சோதனை வரலாம். ஐயோ நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சோதனை மாட்டிக்கினேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? எஸ்கேப் ஆகிடுவேன். அப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாமை பார்க்குறாரு. ஏதாகில ஒரு சூழ்நிலையாவது இந்த ஆபிரகாம் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறானா அல்லது மாம்சத்தை பற்றி கொண்டு என்னை விட்டு தூரம் போறான்னு பார்த்தா, இந்த ஆபிரகாம் கடைசி வரைக்கும் கிருபையை பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதனால ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சும்மா வாயிலேயே வடை சுடாத. எதுக்காத்தாலும் கிருபை கிருபை கிருபை. என்ன கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லுவேன். காலையில் எழுந்து உன்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியுதா? ஆண்டவரை பிரைஸ் பண்ண முடியுதா? நீர் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி. இப்பொழுது அறிந்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சுயாதீன சித்தத்தில் அவர் தலையிட மாட்டார். அதனை நிரூபிச்சு தான் ஆகணும். அது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ண காத்திருப்பார். உடனே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே, அதாவது சியோன் மலையினுடைய பேக் சைடில் பின்னால அப்படியே கொல்கொதா மலை, அப்படியே திரும்பி பார்க்கிறாரு. அங்கே பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அது தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆடு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனுடைய கொம்புகள் ஒரு புதர்ல, ஒரு முள்ளுல. இந்த முள் என்பது சபிக்கப்பட்ட மனுக்குலம். இந்த மனுக்குலத்துக்காக கொம்பு என்பது ஜெயஜீவியம். கொம்பு என்பது எக்காலம் சொஃபேர். இந்த சொஃபேர் தான் ஞாபக குறியாக இன்னைக்கும் எக்கால பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டியை தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஆட்டுக்குட்டி, அந்த கிருபை. ஆமெனா. ஆபிரகாம் எதை நம்பி போனாரு? தேவன் தமக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வாரு.
என் குமாரனெல்லாம் பலி செலுத்த தேவையில்லை, அப்படியே பலி செலுத்தினாலும் மரித்தோரிலிருந்து எழுப்பி தான் கொடுப்பார் எனக்கு. என் தேவனால் எல்லாம் கூடும், என்னை விட்டு ஒன்றும் பறித்து விட மாட்டார், அவர் கொடுத்தது எனக்கு பூரணமாய் இருக்கும் என்பதை பரிபூர்ணமாய் நம்பி போனார். ஏனென்றால் எல்லாமே கிருபையில தான் அடங்கியிருக்கிறது, எல்லாமே அவர் கிருபை. அதை தான் இங்கே புதரிலே கொம்புகள் சிக்கிக்கொண்ட இந்த ஆட்டுக்குட்டி, அந்த புதர் என்பது மனுஷனுடைய சாபம், மனுஷனுடைய பாவம். அதுல கிறிஸ்து இயேசுவினுடைய வெற்றி, அந்த வெற்றி எது என்றால் உடன்படிக்கை. இந்த தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய பரிபூரணத்திற்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்த கிறிஸ்துதான் புதரிலே கொம்பு மாட்டிக்கொண்ட ஆட்டுக்கடா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கொம்பு என்பது ஜெயஜீவியம், புதர் என்பது சாபம். மனிதனுடைய சாபத்தை மீட்கிறதுக்காக, மனிதனுடைய பரிபூரணத்திற்காக, மனுக்குலத்தினுடைய பரிபூரணத்துக்காக இந்த ஆட்டுக்கடா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அது சிக்கிக் கொண்டது புதரிலே. அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அந்த கிருபையில தான் எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த ஆபிரகாம் அறிந்திருந்தார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அந்த பர்வதம் தான் சியோன் பர்வதம். நான் சியோன் பர்வதம், என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இவர் ராஜா. ஏன் அவர் ராஜா? யூதர்களுக்கெல்லாம் அவர் ஜீவனாய் இருக்கிறவர், யூதர்களுடைய பரிபூர்ணத்திற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர். யூதன் என்றால் ஆவியில, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்தில் பிதாவாகிய தேவனை விசுவாசித்து அவரை ஆராதிப்பவனே யூதன். இந்த யூதர்களுக்காக தம் ஜீவனையே கொடுத்த ராஜா ஆட்டுக்குட்டியானவர். ஆக கர்த்தர் அங்கே இந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இதை வாசித்து நாம் முடித்து விடலாம். தொடர்ந்து வாசி 15. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து. மறுபடியும் சொல்றேன், எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க, பரிபூர்ணப்பட்டுருவீங்க, அவ்வளவுதான். இந்த ஆபிரகாம் ஒப்பு கொடுத்து அப்படின்னு கர்த்தரே வாய் திறந்து சொல்றாரு. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு பயப்படாத. நீ கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டுனா பயம் உன்னை விட்டு நீங்கிடும். நீ பிடிச்சி வச்சிருந்தனா உன்னால எதையுமே பிடிச்சி வச்சிருக்க முடியாது, அது பரிபூர்ணமும் அடையாது. எல்லாமே உங்க கிருபை ஆண்டவரே. நான் ஒரு பாவியான மனுஷன், இதை அறிந்தவர் தான் இந்த ஆபிரகாம். அப்ப கர்த்தரே சொல்றாரு, நீ ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் சொல்றாரு தொடர்ந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு மாபெரும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுடைய தலையின் மேல வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் எழுத்தின்படியேயான யூதர்களும் ஆபிரகாமின் சந்ததிதான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம் அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று கலாத்தியர்ல நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாம் இப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த ஆபிரகாம். அதுக்கு காரணம், ஆபிரகாம் கிருபையை பற்றி கொண்டார். அவர் எதில் குறையா இருந்தாரோ அந்த குறையில சோதனையை வச்சார், அந்த குறையில அவர் ஜெயங்கொண்டார். முழுக்க முழுக்க கிருபை 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 என்பதை பற்றி கொண்டு கர்த்தருடைய கையில எல்லாவற்றையும் உயிர் உள்ளதாகவே ஆபிரகாம் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய பார்வை உயிர் உள்ளதாக பரிபூர்ணமாக பார்த்தார். உன் கையை விட்டு எதுவுமே போகாது. அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். என் பிள்ளைய மரித்தோர்ல நான் கூட்டின்னு போவேன். என் கர்த்தருடைய கையில் நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். எல்லாவற்றையும் என் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து என்னை விட்டு எதுவுமே போகலை. என் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுக்க வல்லமை உடையவர். ஆமேனா. எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். ஆமேனா. கிருபையை பற்றி கொண்டனா நீ பரிபூர்ணம் ஆயிடலாம். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உடையவர். நம்மளால முழங்கால் நிற்கலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற சர்வ வல்லவரே,